ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. ஓட்டர் ஐடிக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர் அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவரு தெரிவிச்சிருக்காரு. ஆஸ் ஆன் டேட்ல பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா இப்ப பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த வாக்காளர்கள் எல்லாருக்குமே ஒரு புதிய அப்டேட்டா வருஷத்தோட முதல் மாசத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் போன்ற பணிகளை ஆன்லைனில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேர் சேர்க்கறது, நீக்கிறது, இல்லைன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்றது அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் கூட வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்காதவர்கள் உடனே சேர்க்கவும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது ஓட்டர் ஐடிக்கு இன்னும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு டைம்ல நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். உங்க ஊர்லயே அரசு சார்பில் ஆட்களை நியமிச்சு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, அப்டேட் பண்றது, கரெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்த நீங்க விசாரிச்சு எந்த டேட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க ஊர்லயே பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்க ஊர்ல பண்ணல அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர்ஸ் இல்லைன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்குன்னு நிறைய ஸ்பெஷல் பிளேசஸ் இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க ஆன்லைன்லயும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.